students, good morning. Today we are going to see algebra. Algebra la GCD பார்த்துட்டுருக்கோம். GCD நாலும் HCF நாலும் ஒன்று தான். ஆமாவா? greatest common divisor, highest common factor. இதிலே இந்த வார்த்தை இருக்குது. GCDனா என்னது? காமனாக இருக்குது. எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேர்ம்ஸ்லேயே அந்த நம்பரோ வேரியபிளோ காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம GCDயை ரைட் பண்ண முடியும். அப்படி எதுவுமே காமனாக இல்லைன்னா நம்ம என்னென்னு ரைட் பண்ணணும்? GCD is 1ன்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? சம் பார்ப்போமா? நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இது நீ ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறப்ப நீ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதே நீ போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி போடலான்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்பர்ஸ் எப்பயும் போலேயே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோடா. 35 எப்படி ரைட் பண்ணலாம்? 7 5s ரைட் பண்ணலாமா? 7 5s நான் ஃபஸ்ட்டு நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 7 5s. அதே 49 7 7s, 14 2 7s. இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்னால அதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சாச்சு. இப்போ வேரியபிள்ஸ் பாரு, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் நான் அப்படியே எழுதுறேன். ஏன்னா உனக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன் பாரு. இதில் எதுக்குன்னு கம்மியான பவராக இருக்குது? எக்ஸ்லேயே எதுக்குன்னு கம்மியான பவராக இருக்குது? எக்ஸ் தானே 1 இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 1னா இதுலேயும் எக்ஸ் பவர் 1 இருக்கும், இதுலேயும் எக்ஸ் பவர் 1 இருக்கும். இதுக்கு 2க்குள்ளே 1 இருக்கும், 5க்குள்ளே 1 இருக்கும். அப்போ இதில் எது கம்மியான பவரோ அதை எடுத்து ரைட் பண்ணிடு. ஓகேவா? இதில் எது நம்ம காமனாக மூணுலேயும் காமன் சொல்லலாம்? 7 7 7. அப்போ 7x. ஓகேவா? அடுத்த வேரியபிள் பாரு, y cube y ஸ்கொயர். அதை எடுத்து நம்ம ரைட் பண்ணலாம். y cube y ஸ்கொயர். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இது ஒரு ஒய் தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு ஒய் இதுலேயும் இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். சரியாக்கண்ணு? அண்ட் தென் பாரு அடுத்தது z பவர் 4 z கியூப் z ஸ்கொயர். z பவர் 4 z கியூப் z ஸ்கொயர். இப்போ எதுக்குன்னு இதில் ரொம்ப கம்மியான பவராக இருக்குது? z ஸ்கொயர். அப்போ z ஸ்கொயர் இதுலேயும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம z ஸ்கொயர். நீ இதை ஸ்ப்ளிட் பண்ணி காமனாக ரைட் பண்ண வேணாம். அந்த 3 வேரியபிளும் இதில் இருக்கான்னு பார்த்துட்டு அதில் எது கம்மியோ அதை எடுத்து நீ ரைட் பண்ணிடு. ஓகேவா? ஈஸியாக இருக்காடா? சார்ட் சம் பார்ப்போமா? 25 a cube c 100 a ஸ்கொயர் bc 125 ab. ஓகே, ஃபஸ்ட் நம்ம நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுவோமா? 25 எப்படி எழுதலாம்? 5 5s எழுதலாமா? அண்ட் தென் 100 ப்ரைம் ஃபேக்டர் போடலாமா? 5 டேபிள் ஏ நான் போடுறேன். அண்ட் தென் 2 0 அகைன் 5 டேபிள் ஏ போடுறேன். ஏன்னா அது 4 2 2. அப்போ 5 × 5 × 2 × 2. அதே 125 பிரிக்கலாமா கண்ணு? 5 டேபிள் ஏ நான் போடுறேங்கன்னு 2 டைம்ஸ் வரும். அண்ட் தென் 25ல் 5 டைம்ஸ் இருக்கும். 5 5. ஓகேம்மா? அப்போ எப்படி எழுதலாம்? 5 × 5ன்னு எழுதலாமா? 25 × 5. ஓகேவா? இப்போ நம்ம வேரியபிள்ஸ் பாரு, இங்கே இதுலேயும் ஏ இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ஏ. அப்போ இதில் எதுக்குன்னு ரொம்ப லோயஸ்ட் பவர் ஏ தாங்கன்னு. அப்போ ஏ பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஏ இருக்கும், இதுலேயுமே லோயஸ்ட் பவர் 2 இருக்குது. ஸோ இதில் ஏ கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஏ எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் பாரு, 3லேயும் எதுவுமே காமனாக இருக்குது? 5 இருக்குது. அண்ட் தென் அடுத்த ஒரு 5 எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ இன்னொரு 5 இருக்குது. ஏ வந்து ஒரு லோயஸ்ட் பவராக ரைட் பண்ணியாச்சு. அடுத்து பி க்யூபு பி க்யூப் பி. அப்போ பி கண்டிப்பாக இருக்கும். அப்போ 3லேயுமே பி மட்டும் எழுதிக்கலாம். சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது. சி பார்த்தீங்கன்னா அடுத்தது தான் இருக்குது, தேர்டில் இல்லை. தேர்டு டேர்மாக இருக்கிற இடத்துல சி இல்லை. ஸோ சி வந்து கிடையாது கண்ணு. அப்போ இது 5 5s 25 ab. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 25 ab. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதாடா? ஃபஸ்ட்டு நம்பரை எப்பயும் போலயே ப்ரைம் ஃபேக்டரை ரைட் பண்ணிவிட்டு 3 டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா 3லேயுமே காமனாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா சி பார்த்தீங்கன்னா 2ல் மட்டும்தான் இருக்குது. நீ ஜிசிடியாக ரைட் பண்ணக்கூடாது, 3லேயுமே இருக்கணும். வேரியபிள்ஸை பார்த்தீங்கன்னா நான் ஈஸியான க்ளூ கொடுத்துருக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் 5 ஏ ஸ்கொயர். இதோடைய ஜிசி நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஏ ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ஏ பவர் 5க்குள்ளே இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ கம்மியான பவர்ஸை நம்ம ஆன்சராக எழுதிக்கலாம். சரியாடா? நெக்ஸ்ட்டு பாரு, 3abc. அடுத்தது 5xyz 7pqr. இதில் ஏதாவது காமனாக இருக்குதா? எதுவுமே காமனாக இல்லை. அப்போ நம்ம ஜிசிடி நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1. நோ காமன் ஃபேக்டர், therefore ஜிசிடி = 1. சரியா? ஜிசிடினாவே காமன் ஃபேக்டர்ஸ் தான். நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிக்கோ. வேரியபிள்ஸில் லோயஸ்ட் பவரோ 3லேயுமே அந்த வேரியபிள் இருக்கணும், அதோடைய லோயஸ்ட் பவரை பாரு. ஓகேவா? ஐ கிவ் தி ஒன் சம், ஃபைண்ட் தி ஜிசிடி. பாரு, வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏபிசி கொடுத்துருக்கேன். ஏ
ஏல எது லோயஸ்ட் பவர்னு பாரு, பியில் எது லோயஸ்ட் பவர்னு பாரு, சியில் எது லோயஸ்ட் பவர்னு பாரு. ஏன்னா அந்த லோயஸ்ட் பவர்னால் அந்த மூணுலேயுமே இருக்கும், அதுதான் மீனிங். அதே மாதிரி ABCDEF கொடுத்துருக்கேன், இதோட GCDனா நீ தான் எழுதி எனக்கு அனுப்புவியா? ஓகேவா? எழுதி அனுப்புங்க கண்ணு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, தேங்க்யூ.